ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, கஷ்டப்படாமல், கை வலிக்க தேய்க்காமல், ரொம்ப நேரம் ஊற வைக்காமல், வாஷிங் மிஷின் இல்லாமல் டக்குன்னு நிமிஷத்தில் கால் மிதியை எப்படி நம்ம ஈஸியாக துவைக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம துவைச்சிடலாம். கை வலிக்க நம்ம ப்ரஷ் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணோன்னா அவசியமே இல்லைங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே நான் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் டெய்லியுமே சமையலுக்கு கடுகுலாம் நம்ம பொரிப்போம் பார்த்தீங்களா? எண்ணெயில் கடுகு போட்டு பொரிக்கும் போது அந்த கடுகு டப்பு டப்புன்னு வெடித்து நம்ம கையில் முகத்துலலாம் தெளிக்கும். பாதி கடுகு வெளியே தான் விழுகும். அந்த மாதிரி கடுகு வெளியே தெளிக்காமல் இருக்கிறதுக்கு கடுகு நீங்கள் போட்டதுக்கப்புறமே அதோடையே நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி மஞ்சள் தூள் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கடுகு வெளியே வெடித்து நமக்கு தெளிக்காமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு உள்ளுக்குள்ளேயே பொரிஞ்சிடும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா? இதுதான் எடுத்துருக்கீங்க. இது போல் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம வீட்டில் மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இதை விட சின்ன டப்பாவாக இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க. அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அதுதான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. நான் 3 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. கையை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம அகர்பத்தி சேர்த்துக்கலாங்க. நான் எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேன். இதே போல் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற அகர்பத்தி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அகர்பத்தியை இது போல் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பவுடர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரியும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே 3 அகர்பத்தியும் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு நீங்கள் நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க. இதை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்துருக்கிற 3 பொருளுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் அந்த மாதிரி நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்ப 1 மாதத்துக்குள்ளேயே நமக்கு சீக்கிரமாக அது தீந்துருங்க. ஸோ நம்ம அடிக்கடி அதை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இது போல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இது போல் சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனை சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் மூடி வச்சுட்டு சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை இருக்குங்க. நீங்கள் எப்போல்லாம் வாசனை கம்மியாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றி வைக்கலாம். அல்லது நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியும். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அப்பளம் பொரிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? கையில் எண்ணெய் தெளிச்சிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இனி அந்த மாதிரி பயப்படணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அப்பளம் பொரிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோர்க்கோட அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே இந்த மாதிரி அப்பளத்தை சொருகிட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்கிற கேப்லேயும் சேர்த்து சொருகிக்கங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அப்படியே அந்த ஃபோர்க்கை அந்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே முக்கிட்டாலே போதுங்க. நமக்கு ஈஸியாக அந்த அப்பளத்தை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பொரிக்க முடியுதுன்னு. கையில் நமக்கு எண்ணெய் தெளிச்சிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்காது. நம்ம அப்பளத்தை திருப்பி எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்திட்டு நம்ம பொரிக்கும் போது
ஈஸியாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாங்க. கையில் எண்ணெயும் தெளிக்காது, நம்ம எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படவே தேவையில்லை. அப்படியே நம்ம ஃபோக்கை மட்டும் உள்ளே விட்டாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோர்மேட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா துவைக்கும் போது 4-5 தண்ணியில் நம்ம வந்து அலசி எடுத்தால் தான் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகுங்க. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். நமக்கே சங்கடமாக இருக்கும், நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அது போல் இல்லாமல் தண்ணி வந்து குறைவாக நமக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோர்மேட்லாம் நம்ம வந்து வெளியே பால்கனிக்கு கொண்டு வந்துடுங்க. அல்லது உங்கள் வீட்டில் வந்து முன்னாடி நீங்கள் இந்த கிரில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் கிரில் போட்டிருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி அதில் இருக்கிற மண் தூசி எல்லாத்தையுமே நம்ம வந்து உதறி எடுத்துடலாம். வெளியே பால்கனி அல்லது இந்த கதவுல போட்டிருக்க கிரில்லில் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கங்க. செவரில் கூட நீங்கள் வந்து வெளியே வந்து நல்லா தட்டி அதில் இருக்கிற மண் தூசி எல்லாத்தையுமே நல்லா உதறி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம துவைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வந்து தேவைப்படாதுங்க. நமக்கு தண்ணியும் குறைவாக தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கை வலிக்க தேய்க்காமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக துவைச்சிடலாங்க. டோர்மேட்டெல்லாம் நீங்கள் தண்ணியில் ஊற போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உதறி அதில் இருக்கிற தூசி மண் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி உதறி எடுத்துருங்க. இப்போ நான் 4 டோர்மேட்டையும் உதறி அதில் இருக்கிற தூசி மண் எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே வந்து உதறி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பக்கெட் எடுத்துகிட்டு அதில் வந்து சுடு தண்ணி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப கொதிக்க சூடாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கை பொறுக்கிற சூட்டில் வந்து சுடு தண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா, அதுதாங்க. நீங்கள் வந்து சர்ஃபெக்சல் ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க. 4 டோர்மேட்டுக்கு 2 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் வந்து வாஷிங் பவுடருக்கு பதிலாக நீங்கள் லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லிக்யூடு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டோர்மேட் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாங்க. டோர்மேட்டை சேர்த்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி விட்டுடலாம். நல்லா முக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் ஊற போடணும்லாம் அவசியமே இல்லைங்க. மணிக்கணக்காக நம்ம வந்து ஊற போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கெட்டில் நான் வந்து சும்மா சாதாரண தண்ணி வந்து எடுத்திருக்கேன். சும்மா நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது வந்து நல்லா அலசி எடுத்து பிழிஞ்சு விட்டு நம்ம வந்து இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு அழுக்காக வந்திருக்குன்னு. அந்த டோர்மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா நீங்கி வந்துருங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த பக்கெட்டில் வந்து ஒருக்கா நம்ம வந்து சாதாரண தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம். நார்மல் வாட்டர் நான் வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 3/4 அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டோர்மேட் எல்லாத்தையுமே லைட்டாக பிழிஞ்சி அலசி எடுத்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அலசி லைட்டாக பிழிஞ்சு எடுத்து நம்ம வந்து அப்படியே காய போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சிடலாம். கை வலிக்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி நம்ம வந்து துவைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் துவைக்கும் போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டோர்மேட்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா டோர்மேட்டையும் அலசி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா 2 தண்ணியில் நீங்கள் வந்து அலசி எடுத்திங்கனாலே போதுங்க. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். இந்த மாதிரி டோர்மேட் எல்லாத்தையுமே நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே போய் காய போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக டோர்மேட்டை க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.